எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதாவது ஒரு நல்ல செய்தி வாழ்க்கையை உயர்த்தும், ஒரு தவறான செய்தி உங்களை ரொம்ப கவன ஈர்ப்பு மற்றும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்த கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொடக்கங்கள், பழைய முடிவுகள், பழைய கலகங்கள்லாம், சில விஷயங்கள்லாம் தீரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிச்சிங்கன்னு நீங்கள் பெரிய ஆள், பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆள் நீங்கள். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அந்த கோபம் வெடிக்கும். ஆனால் அது முகத்துலையும் தெரியும். கோபம் வெடிக்கிறது முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிறோம் இல்லையா? அந்த கோபமானது முகத்தில் தெரியும். சில பேர் சைலண்ட்டாக செய்வாங்க, சில பேர் கிராபரா பண்ணுவாங்க. ஆனால் இந்த சைலண்ட்டாக பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சைலண்ட்டாக பண்ணுவாங்க. எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு சரி நான் பொறுமையாக செஞ்சுக்கிறேன், நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் அந்த வேகம் மட்டும் அந்த முகத்தில் கண்டிப்பாக காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவனமாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பிஸ்னஸ்லலாம் கொஞ்சம் லாபம் இருக்குது.